இவ்வாறு விட்டல் பந்தும் ருக்மிணிபாயும் அந்த ஊர் பேச்சு தாழாமல் குழந்தைகளை பாண்டுரங்கன் காப்பாற்றுவான் என்று விட்டுவிட்டு கங்கையில் உயிர் நீத்தனர். இதனால் அந்த 4 குழந்தைகளும் அனாதைகள் ஆயினர். மிகவும் விரக்தர்களாக வாழ்ந்து வந்தார்கள். பிக்ஷை வாங்கி சாப்பிடுவது, நாடோடிகள் போல சஞ்சாரம் செய்வதும், மரத்தடிகளில் உறங்குவதுமாக அவர்களுடைய நாட்கள் உருண்டோடின. அப்படி ஒரு நாள், सर्व सुखांचे यागर बाप रकुमा देवी वर तोहा विठल बरवा तोहा माधव बरवा तोहा विठल बरवा तोहा माधव बरवा विठल बरवा माधव बरवा पहता लोचनी रूप पहता लोचनी सुख झाले वो साजनी तोहा विठल भरवा तोहा माधव भरवा. பண்டிதர்களே, உங்களை நாங்கள் எல்லோரும் வணங்குகின்றோம். எங்களுக்கு இன்னும் உபநயனம் ஆகவில்லை. மேலும் எங்கள் அப்பா அம்மாவும் எங்களோடு இல்லவே. அதனால் பண்டிதர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு உபநயனம் செய்து வைக்க வேண்டும். என்னது? சன்னியாசி பெத்த பிள்ளைக்கு உபநயனம் வேண்டியிருக்கான்? உபநயனம் ஏய்யா? இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? அதெல்லாம் முடியாது முடியாது முடியாது. நீங்கள் பிரதிஷ்டானபுரம் போய் பிரமாண பத்திரம் வாங்கி வாருங்கள். அப்புறம் பார்க்கலாம் பூனல் போடலாமா வேணாமான்னு. ஜாபாலே கௌதமு யதா. கௌதம மகரிஷி எப்படி ஜாபாலிக்கு உபநயனம் செய்து வைத்தாரோ அதுபோல் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் உபநயனம் செய்து வைக்கலாமே. மேலும் பிரம்மஞானம் உடையவர்களே பிராமணர்கள் ஆவார்கள். நாங்கள் குலதர்மத்தை பாலனம் செய்வதற்காகவே உபநயன சம்ஸ்காரமும் கேட்கின்றோம். ஹரி எங்கள் இடத்துலயும் இருக்கார், உங்கள் இடத்துலயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கிறது நம்ம பாண்டுரங்கன் தானே. எங்கேயுமே பகவான் தான் இருக்கான்னு சொன்னா படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சமத்துவமே இல்லையே. ஏன்பா நீனும் நானும் ஒன்னா? எருமைக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே இல்லையா? பாண்டுரங்கா பாண்டுரங்கா, சர்வபூதேஷு யஃப் பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனஹ. வாசுதேவன் இல்லாத இடம் எது? அப்படி அத்வைத பாவத்தோடு எல்லா இடத்திலும் அவனையே பார்த்து விட்டால் எங்கே இந்த பேதம் வரப்போகிறது? என்னத்தான் சொல்ல வரீங்கப்பா? அதான்ப்பா, இந்த எருமையும் நான் பாண்டுரங்கனும் ஒண்ணுன்னு சொல்ல வராம, அதுதான் ஏதோ அத்வைத்தமா. அட, எருமையும் மனுஷனும் ஒண்ணுதானா? எல்லாத்துலயும் இந்த பாண்டுரங்கன் இருக்கானா? அப்ப பாண்டுரங்கன் என்ன எருமையா? இல்லப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பாண்டுரங்கன் எருமை இல்லையா, அந்த எருமை இருக்குல்ல அதுதான் பாண்டுரங்கன்னு சொல்ல வராம. என்னது? இப்ப நானும் நீயும் இந்த எரும மாடும் ஒன்னா இருந்தா எங்க இந்த எரும மாட சாம வேதம் சொல்ல சொல்லு பாப்பா. வாசுதேவ சர்வம். பகவான் எங்கே இல்ல? நீங்கள் அதை எருமையாக பார்க்கின்றீர்கள், நான் அதை பாண்டுரங்கனாகவே பார்க்கின்றேன். எருமையாக பார்க்கும் உங்களுக்கு அது எருமைதான், பாண்டுரங்கனாக பார்க்கும் எனக்கு பாண்டுரங்கன் தெரிகின்றானே. அப்படின்னா இந்த எருமைய சாமவேதம் சொல்ல சொல்லு பாப்போம். ஆமா சொல்ல. இன்னைக்கு இந்த எருமை சாமவேதம் சொல்றதால் அந்த பாண்டுரங்க சாமவேதம் சொல்றானான்னு ஒரு கை பாப்போம். பாண்டுரங்கா, இந்த பண்டிதர்களுக்கெல்லாம் சாமகானம் மறந்து விட்டதாம். கொஞ்சம் சாமகானம் செய் பாண்டுரங்கா. ஓ ஆ ஓ ஆ ஓ ஆமண
அகமன்னமஹமன்னமஹமன்னம் அகமன்னாதோ ஓஹமன்னாதோ ஓஹமன்னாதः அஹக்ஷ்லோககிருதஹக்ஷ்லோககிருதஹக்ஷ்லோககிருத அகமஸ்ரதவதாரதா ய பூர்வம் தேவேभ्यो அமிர்தஸ்ய ஆயி யோ மாததாதி சகிதேவமா வாஹ அஹமன்னமன்னமதந்தமா அஹம் விஷ்ணுபுவனமப்யபவாம் சுவர்ணஜ்யோதிः ய ஏவம் வேத இத்யுபனிஷதே. ஆஹா ஆஹா, எரும மாடையே சாமவேதம் சொல்ல வச்சுட்டேலே. உங்கள் அருமை புரியாத நான் இப்படி தவறு பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சுக்கோங்கோ. இத்தனை வயசுல இவ்வளோ ஞானிகளா இருக்கேளே. ஆஹா, என்னை மன்னிச்சுக்கோங்க. பார்த்தீர்களா பார்த்தீர்களா, பாண்டுரங்கன் எரும மாட்டிலேந்து வேதமே சொல்லிட்டார். பாண்டுரங்கா கிருபாலோ, எனக்காக இங்கே வந்து பாண்டுரங்கா சமகானம் செய்தியா? இதே போல் எல்லோரிடத்திலும் ஒரு மாடு என்று கூட பார்க்காமல் எல்லாவிடத்திலும் பாண்டுரங்கனேதான் இருக்கின்றான் என்று பார்த்து விட்டால் எங்கிருந்து பேதபாவம் இருக்கின்றது? அதுவே ஆனந்தம், அதுவே சத்தியம். பாண்டுரங்கா பாண்டுரங்கா इत्युक्त्वा ज्ञानदेवोऽपि पस्पर्शमहिषं तदा चकार सामगानं समहिषः सुस्वरं बत. இவ்வாறு ஞானேஸ்வரர் பாண்டுரங்கனாகவே பாவித்து இந்த எருமை மாட்டை தொட்டவுடன் அதுவும் சுஸ்வரமாக சாமகானம் செய்ததை நாம் பார்த்தோம் அல்லவா? அங்கு கூடியிருந்த பண்டிதர்களும் பைட்டன் நகர வாசிகளும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அனைவரும் ஞானேஸ்வரரை நமஸ்கரித்தனர். இவ்வாறு ஒரு எருமை மாட்டிலும் கூட அந்த பரபிரம்ம ஸ்வரூபனான பாண்டுரங்கனையே தரிசனம் செய்து ஆனந்தத்தில் திளைத்த மகான் ஞானேஸ்வரர். இதே ஞானேஸ்வரர் தான் பிற்காலத்தில் பகவத்கீதைக்கு மராட்டி மொழியிலேயே வியாக்கியானம் செய்து ஞானேஸ்வரி என்ற நூலாக எழுதினார். அது மட்டும் இல்லாமல் 28 அபங்கங்களை கொண்ட ஹரிபாட், 65 கிரந்தங்களை கொண்ட சாங்கதேவ் பாசஷ்டி மற்றும் அமிர்தானுபவா ஆகிய நூல்களையும் மராட்டியிலேயே எழுதினார். இறுதியில் ஆலந்தி என்னும் க்ஷேத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்து இன்றைக்கும் எல்லா பக்தர்களையும் பாலித்து வருகிறார். கிடைத்தற்கு அரியதான துர்லபமான இந்த பிரம்ம ஞானம் கிருஷ்ண பக்தியால் எளிதிலே கிடைத்துவிடும். அந்த கிருஷ்ண பக்தியோ நாம் நமது சத்குருநாதரின் சரணாரவிந்தங்களில் சேவை செய்வதாலே கிடைத்துவிடும். எனவே நாம் அனைவரும் அஞ்ஞானத்தால் ஏற்படும் இந்த பேத பாவத்தை நீக்கி ஞான நிலையை அடைந்து சர்வத்திலும் அந்த பரமாத்மாவே, அந்த கோபாலனையே காண எம்பெருமானை பிரார்த்திப்போம். ராம் கிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி. ராதே கிருஷ்ணா. விஜயஸ்ரீ ஸ்கூல்ல எப்பவுமே வருஷா வருஷம் மார்கழி வைபவத்துல ஒரு ஸ்கிட், ஒரு டிராமா போடுற வழக்கம். இவாள்னா நடிகர்கள் இல்லை டான்சர்ஸும் இல்லை. டான்ஸ் ஆடின குழந்தைகள்லாம் டான்சர்ஸும் இல்லை, நடித்தவாள்லாம் நடிகர்களும் இல்லை. ஆனால் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய சம்பிரதாயம், நம்மளுடைய முன்னோர்கள் எவ்விதமாக ஒவ்வொரு பிராணிகளில் கூட அந்த சர்வேஸ்வரனை பார்த்து ஒரு பிராணிக்கிட்டையும் ஒரு அன்பாக, அந்த அன்பே தெய்வமாக, அந்த தெய்வமே அன்பாக அப்படி பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிங்கிற பாரத தேச சம்ஸ்கிருதி பொதுவாக ஒரு ஹரிகதா பிளாட்ஃபார்மில் அதை வெறும பாட்டா பாடி ஒரு ஸ்டோரியா சொல்லாமல் அது நேச்சுரலாக நமக்குள்ள வரணும். அப்படின்னா விஷ்ணோர் கானஞ்ச நிறுத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா அப்படின்னு நம்ம ஏதோ ஃபாலோ பண்ணுறோமோ அதையே பாடி, ஏதோ ஃபாலோ பண்ணுறோமோ அதையே ஆடி, ஏதோ ஃபாலோ பண்ணுறோமோ அதையே நடனமா, நாட்டியமா, நிருத்தியமா, கானமா, வாத்தியமா அப்படி பண்ணா நம்ம அந்த அதே இறைவனையே நோக்கி இறைவனாக கடைசியில நம்ம ஆயிடுவோம் அப்படின்னு சாஸ்திரத்துல. முதல் வருஷம் தியாகராஜ சுவாமி, அப்புறம் பத்ராச்சல ராமதாசர், பல ராமானுஜருடைய ஸ்கிட்ட ஸ்ரீ அண்ணாக்கு முன்னாடி ராமானுஜர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி புரந்தரதாசர், போன வருடங்கள்ல சேர்ந்து வாழக்கூடிய பக்த தம்பதிகள் ஜெயதேவர், பத்மாவதி, கூரத்தாழ்வார், ஆண்டாளம்மையார், அந்த மாதிரி. இப்போ இந்த வருஷம் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது தான் கோபால்ஸோடைய இந்த கோமாதா விஸ்வமாதா என்கின்ற இந்த அழகான தலைப்பு.
மாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்மளோட நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மனுநீதி சோழன் காலத்துல ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி மேல பை ஆக்சிடென்ட் தேர் அந்த இளவரசன் அந்த ராஜாவுடைய குமார் வீதி விடங்கன் இளவரசன் தேரை ஏத்திட்டாங்கிறதுனால அந்த இளவரசன் மேல நான் தேரை ஏத்துறேன்னு மனுநீதி சோழன் நீதி வழங்கினான்னா எந்த அளவிற்கு ஒரு நீதியும் நியாயமும் நம்ம தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நீதி வழங்கின பூமி நம்மளோட பாரத தேசம், நம்ம தமிழர்களுடைய தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது ஒரு மாடு இன்னைக்கும் அந்த மணி அடிக்கிறது நிக்கலையே அப்படின்னு நம்மளுடைய கோபால் ராமசுப்ரமணியம் ஜி சொன்னார். அன்னைக்கு அந்த மாடு அடிச்ச மணி இன்னைக்கும் நிக்கலையே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாடுகள் கொல்லப்படுறது. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்னத்தெல்லாமோ ஸ்டாப் பண்ண சொல்கிறோம். பட்டாசு வெடிக்க வேண்டாம், கிளைமேட்டிக் சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நிறைய கார்ஸ்னால கிளைமேட்டிக் சேஞ்ச், குளோபல் வார்மிங் வருது எல்லாம் சொல்கிறோம். மேக்சிமம் குளோபல் வார்மிங் இந்த மாட்டினுடைய மாம்சத்தை சாப்பிட்றதுனால தான் வருது. அதை முதல்ல நிறுத்தினாலே நம்மளுக்கு மறுபடியும் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், குளோபல் கண்டிஷன்ஸ், மறுபடியும் நம்மளுடைய வெதர் எப்போ திரும்பி மறுபடியும் புயல் வர போகிறதுன்னு பேசிக்கிறேன். நல்லவேளை புயல் வரதுக்கு முன்னாடி ஹால் பூரா நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. பட் என்ன மார்கழி மாதத்துலேயோ இல்லை தை மாதத்துலேயோ புயல்கள் வருமா என்ன? அப்படி அது இல்லை இப்போ நேச்சரே நேச்சர் சேஞ்ச் ஆகல, மனிதன் சேஞ்ச் ஆனதுனால we are forcing the nature to change its course. அதனால இன்னைக்கு 2 ஸ்கிட்லையுமே மையமாக கொண்டது மாடு தான். அந்த மாட்டுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது. மாட்டுக்கு அநியாயம் அநீதி நடந்ததுன்னா தேசம் சுபிக்ஷமா இருக்காது. விதவிதமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு மாட்டுக்கு கூட அநியாயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு 7 மணி கதையில கோமாதா விஸ்வமாதாக்கு ஒரே ஒரு மாட்டுக்காக எப்பேற்பட்டவர்கள்லாம் போராடினார்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதே மாதிரி அந்த மாட்டை ஒரு மாடு மட்டும் இல்லை, எல்லா பிராணிகளிடத்துலையும் அந்த பாண்டுரங்கன் இருக்கா அப்படிங்கிற முக்கியமான ஒரு கருத்து அந்த கோமாதா அம்மா என்று பார்க்கிறோம். அப்படிங்கிறது தான் பொதுவாக ஹரிகதையா ஸ்டோரியா சொல்லிட்டு ஒரு அப்ளாஸ் வாங்குறது முக்கியம் இல்லை. விஜயஸ்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஃபாலோ தியர் வே ஆஃப் லைஃப். அந்த வாழ்க்கை முறையில நம்ம இதை கொண்டு வரணும். மாடுகள்னா நமக்கு அம்மா மாதிரி, கோமாதா மாதா மாதான்னு தானே சொல்றோம். So today we are very happy to team with Gopals who are celebrating the 10th anniversary. We welcome Ramasubramaniam sir. ஜூன் மாசத்துல நான் பார்த்தேன் ராமசுப்ரமணியம் ஜியை. ஸோ அப்போதான் அவர் சொன்னார், ஒரு 200 to 300 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பீப்புள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை விட்டுட்டோம், இண்டிஜீனியஸ் டெக்னாலஜி மாட்டுக்காக எங்கள் லைஃப்பை சமர்ப்பிக்கிறோம். அதனால ஊரா கிராமமா போய் நம்மளுடைய மாடு போடுற கோஷாணம்னு சொல்றோம். ஐயா ஷாணியை பத்தி எல்லாம் மைக்கில் பேசுறா, வாணி மஹால் ஏசி சபால ஷாணியை பத்தி பேசுறா அப்படின்னு சொன்னா அந்த கோஷாணத்தை லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து வாங்கறதுக்கு ஃபாரினர்ஸ் காத்துன்னு இருக்கா. நம்ம அதெல்லாம் கோட்டை விட்டுட்டு அங்கேருந்து யூரியா இம்போர்ட் பண்ணி, கெமிக்கல்ஸ் இம்போர்ட் பண்ணி, ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி ஆர்கானிக்குங்கிற பேரை நம்ம கொடுக்குறோமே தவிர உண்மையா ஒரு மாட்டினுடைய சாணம் கூட நமக்கு அவ்வளோ ப்ராஸ்பெரிட்டி, சமிருத்தி. அத எந்தெந்த விதத்துல சஸ்டைனபிள் லிவிங், எந்தெந்த விதத்துல ஒரு நாளைக்கும் 500 மாடுலேருந்து 600 மாடு ஒவ்வொரு கிராமத்துலயும் கொல்லப்படுறது. சூஸ் பண்ணி அந்த அதெல்லாம் நமக்கு வீடியோல வராது, வாட்ஸ்அப்ல வராது, சோஷியல் மீடியால வராது, நம்மளுடைய டிவியில வரவே வராது, பேப்பர்ஸ்ல வராது. நமக்கு பேப்பர்ஸ்லயோ சோஷியல் மீடியாலோ உனக்கு வம்போ இல்லை ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனோ ஃபால்ஸ் ப்ராபகேண்டாவோ. உண்மை என்ன? உண்மை பல மாடுகள் அழிக்கப்படுகின்றன. அதுவும் முக்கியமா பாரத தேச மாட்டுக்கு இப்போ இருக்கிற டேஞ்சர் மேக்சிமம். பாரத தேச மாடெல்லாம் வெளிநாட்டவர்கள் லட்ச கோடி கொடுத்து வாங்குறான்னா என்னத்தினால? ஏன் நம்மளோட பாரத தேச மாட்டினுடைய வேல்யூ அப்படி இருக்கு? 40 லட்சம் ரூபாய், 40 கோடி ரூபான்னு ஏன் வெளிநாட்டவர்கள் நம்ம பாரத தேச ஒரு மாடை ஏன் வாங்குறான்? அப்போ அந்த மாட்டினுடைய பால்ல கேன்சர் கியூரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது ஒரு சயின்டிபிக் ஸ்டடியாவே இப்போ பண்ணப்பட்டிருக்கு.
அந்த மாட்டிலிருந்து தான் நம்மளுடைய தேசிய மாடுலேருந்து பஞ்சகவ்யம், அந்த பஞ்சகவ்யமே பல வியாதிகளுக்கு மருந்து. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுற விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாருமே அதை பஞ்சகவ்யமாக அதை ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக ஒரு 10 months யூஸ் பண்ணலாம், 12 months யூஸ் பண்ணலாம், அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பீரியட் இருக்குது. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே இருக்குது. இவர்கள் மாட்டை பாதுகாக்கிற அந்த மாடு மேய்க்கிறவர்களோடையே கூட போய் இருந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த மாட்டு சாணத்துலேருந்து இதை உரமாக யூஸ் பண்ணலாம், இதுலேருந்து நீங்கள் பிள்ளையார் பண்ணலாம். எங்களுக்கு ஒரு 300 பிள்ளையார்ஸ் இந்த சைஸில் கிஃப்ட் பண்ணியிருக்கார் மாட்டு சாணத்துலேருந்து. அது கறக்காத மாட்டை நம்ம வெட்டிடுறோம் இல்லையா, இது என்ன யூஸு? இப்போல்லாம் மனிதர்களே 60 வயசு ஆயிடுத்து, 70 வயசு ஆயிடுத்துன்னா அம்மா அப்பா என்ன யூஸு? 60 வயசு 70 வயசு வரைக்கும் சமைச்சுன்னு இருந்தா இனிமேல் நமக்கு என்ன யூஸ்ன்னு ஓல்டேஜ் ஹோமில் தள்ளும்போது மாட்டை பற்றி கேட்கணுமா என்ன? கறக்காத மாடை வெட்டிடுறா. கறக்காத மாடு கூட நமக்கு யூஸ் தான். அது போடுற ஷாணிலேருந்து 64 விதமான ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பல் தேக்கிற அந்த டூத் பவுடர்லேருந்து ராத்திரி யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் வரைக்கும் கறக்காத மாடு கூட நமக்கு சம்ருத்தி தாங்கிற பியூட்டிஃபுல் கான்செப்டை கொண்டு வந்திருக்கிற அவர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாண்ட் பிட்வீன் யூ அண்ட் கோபால்ஸ் ரெண்டுமே. கோபால்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கவுஸ். கோபால்ஸ் அப்படின்னா ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் கவுஸ். So friends of cows are protectors of cows. We have a lot of Gopals volunteers here. பார்த்தானா அந்த கோபால்ஸ்னு எழுதின்னு இருப்பா, அவள் வந்து எல்லோ கலரில் இருப்பா. மாடு மேய்க்கிறவாளாகவும் இருப்பா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பீப்புளாகவும் இருப்பா. we cannot take them lightly. அதனால பாரத தேசத்துக்கு ஒரு ப்ராஸ்பரஸ் பாரத தேசத்தை பார்க்கணும்னா நம்மளோட பாரத தேசம் மாடுகள் ப்ராஸ்பரஸாக இருந்தால் பாரத தேசம் ஒரு சூப்பர் பவராக கண்டிப்பாக ஆகக்கூடிய எவ்ரி சான்ஸ் இருக்கு. Let him explain. So this is a very brief introduction about our Ramasubramaniam, who has been working for this cause since so many years. மாடு மாடா உழைக்கிறார், மாடு நம்மளுடைய தேசிய மாடு சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. So let him speak a few words. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.